الحمد لله. الحمد لله قدم من شاء بفضله وأخر من شاء بعدله. لا يعترض عليه ذو عقل بعقله ولا يسأله مخلوق عن علة فعله. هو الكريم الوهاب حازم الأحزاب ومنشئ السحاب ومسبب الأسباب وخالق الناس من تراب. من اهتدى به ما ذل ومن اتقاه ما زل ومن اعتز به عبادا ومن طلب غناه ما قل. له الكبرياء والجبروت والزبجة. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, சகோதரிகள் இருக்காங்களா? சகோதரிகளே, தாய்மார்களே, மாணவர்களே, நல்லா டயர்டா இருக்க மாதிரி தெரியுது. மாணவர்கள்லாம் தூங்கி வடிஞ்சிட வேண்டாம். மாணவர் மட்டும் இல்ல, பெரியவங்களும் இபாதத்தின் நாசமா போயிருப்பாங்க. லேசா சின்ன இருந்தா பரவாயில்ல. நாம் இனாமும் நீண்ட தூக்கம், பெரிய தூக்கம், கோல்வா வடிகிற அளவுக்கு, தன்னை மறியிற மறக்கிற அளவுக்கு தூக்கம் வந்துட்டா இபாதத் நாசம். நீங்க என் பேச்சை கவனிக்கிறதுக்காக சொல்ல வரல, இபாதத்துக்காக. கவனிச்சாலும் கவனிக்காட்டு இந்த கடமை பேசுதான் ஆகும். நமக்குள்ள பரஸ்பரம் நண்பர்கள் என்ற அடைவுல ஒத்தவாசல் ஹக்கி ஒத்தவாசல் சபர் பரிமாறிக்கொள்வத தூங்கி இந்த இபாதத்தை ஸ்பாயில் ஆக்கிட வேண்டாம். லேசா தூக்கம் வந்தாலும் ஒளி செஞ்சு போயிடலாம், அல்லது லேசா தூங்கி முடிச்சாலும் பிரச்சனை. அன்பானவர்களே, ஜும்மா என்கின்ற இந்த உரையில எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பயனுள்ள ஓய்வு அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டு. ஓய்வு என்றா என்ன அப்படிங்கிறதுல இருந்து எதற்காக ஓய்வு அப்படிங்கிறது, அந்த ஓய்வை பயனுள்ளதா ஆக்குறது எப்படி அப்படிங்கிறத இந்த 3 சப்ஜெக்டை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன்னா தலைப்புக்கு ஒட்டி அந்த 3 சப்ஜெக்டை கேள்வி அமைச்சு பார்க்க போறோம். இப்ப ஓய்வுனா என்ன? சிலர் ஓய்வை எப்படி சொல்றாங்கண்டா, நல்லா கவனிக்கணும். ஓய்வுனா எப்படி சொல்றாங்கண்டா, ஓய்வுக்கும் சோம்பேறித்தனத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சிலர் சோம்பேறித்தனத்தை ஓய்வு நினைச்சுக்குவாங்க. சோம்பேறித்தனம்ங்கிறது ஓய்வு அல்ல, ஓய்வை மார்க்கம் அனுமதிக்குது, சோம்பேறித்தனத்தை மார்க்கம் வெறுக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் அஷத்து ஹுர்ரா, நான் ஒரு மனிதனை பார்த்து அதீதமா வெறுக்கிறேன்டா. யார வெறுப்பேன்டா? தன் சிந்தனையை கூட பயனுள்ளதா செலவழிக்கணும் என்ன இருப்பானே, அப்படியான சோம்பேறிகளை குறித்து நான் பயப்படுகிறேன். அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கும் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றான். சோம்பேறித்தனம் என்பது எந்த ஃபாயிதாவுக்குண்டான செயல் செய்யாம இருக்கிறது. வாழ்க்கையோட ஓட்டம் எப்படி இருக்குண்டாப்பா? எப்படி இருக்கும்டா வாழ்க்கையோட ஓட்டம்? வாழ்க்கை எப்படி இருக்குதுண்டா, வாழ்க்கையுடைய அடிப்படை என்பது வாழ்வாதாரம். ஒரு மனுஷன் இந்த உலகத்தை ஜீவிக்கணுமா இருந்தா அவனுக்கு அடிப்படையா வாழ்வாதாரம் அவசியம். இந்த வாழ்வாதாரம் என்பது பல விஷயங்கள் இருக்குது. உணவு இருக்குது, உடை இருக்குது, இருப்பிடம் இருக்குது, இதெல்லாமே வாழ்வாதாரம். ஆனா வாழ்வாதாரத்துல அடிப்படை மூலாதாரமா இருப்பது பொருளாதாரம். இந்த பொருளாதாரத்தை ஈட்டுறதுக்காக மனுஷன் ஓடுறான், தேடுறான். இந்த ஓடும் போது தேடும் போது அவனுக்கு நினைச்ச மாதிரி, அவனுக்கு வாச்ச மாதிரி, ஏன்னா அவனுக்கு என்ன செய்யாதுன்னா அவனுக்கு பிடிச்ச வேலையெல்லாம் கிடைக்காது. அவன் பிடிக்காத வெறுக்கிற ஹார்ட் ஒர்க், இப்பெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்கல்ல, வணிகம் என்பதுன்னா என்னங்க, ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கா அப்படின்னு கேட்கிறான்.
சில பேர்லாம் உட்கார்ந்த இடத்துல இருந்து பொருளை கைமாத்தி விடுறதுல வணிகம் க்ளோஸ் ஆயிடும். சில பேர்லாம் மூட தூக்க வேண்டியிருக்கு, கடுமையான மூட தூக்க வேண்டியது இருக்கு, கடும் உழைக்க வேண்டியிருக்குது, நேரம் டு நேரம். அந்த ஹார்ட் ஒர்க்குமே 10 மணிக்கு போனா சாயங்காலம் 6 மணிக்கு முடிச்சுட்டு வேர்வை சிந்தி உடல்ல பல அடிகள் வாங்கி கை முறிஞ்சு கால் முறிஞ்சு அந்த 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்குறவங்களும் உண்டு. இடத்துல பொருளாதாரத்தை ஒரே ப்ராடக்ட தேவையான செல்லரையும் பையரையும் முடிவு பண்ணிக்கிட்டு செல்லரை பிடிச்சு வச்சுக்கிட்டு பையரை தேடுறான். சில சமயம் பையரை வச்சுக்கிட்டு செல்லரை தேடி அங்கே நீங்க கையை மாத்தி விடுறோம். கிட்டத்தட்ட 10,000 15,000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற அளவு ஆட்கள் இருக்கு. இப்படி பொருளாதாரத்தினுடைய அடிப்படை சில பேருக்கு பிடிச்ச மாதிரி அமையுது, சில பேருக்கு பிடிக்காத மாதிரி அமையுது. இப்படி இந்த தேடல் பொருளாதாரம் சம்பாதிக்கிறது மார்க்கத்தினுடைய நிலை, அது செஞ்சு ஆகணும். அது ஒரு சுண்ணா, அது ஒரு சுண்ணா, அது ஒரு வழிமுறை தேடணும். என்ன குல்சீரு ஃபில்லாவது ஜும்மாவுடைய வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம். என்ன பண்டஷ்ரு ஃபில்லாவது வபாஃபு மின் ஃபضலில்லா. ஜும்மா முடிச்சுட்டா பள்ளிவாசல்லே உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல, பூமியில பறந்து சென்று உங்களை பபலை தேடுங்க. பபல்னா என்ன? செல்வம், பொருளாதாரம், ராகத்து என்ன இருந்தா அதை தேடுங்க. இப்படி ஓடுறான்ல, பொருளாதாரத்துக்காக ஓடுறான்ல, ஓடுறவன் கொஞ்சம் நிதானிச்சு கொஞ்சம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொள்றதுக்கு, உதாரணமா கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் இருக்குன்னு வைங்கம்மா, அதுல ஒரு ரேம் ஒண்ணு ஓடும், காத்து ஒண்ணு அடிக்கும், ஃபேனு மாறி உள்ள ஒண்ணு ஓடும். எதுக்குன்னா அதை குழுமப்படுத்துறதுக்கு. ஹார்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கும், எடிட்டிங்கு பெரிய பெரிய ப்ராசஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல பண்ணிட்டு இருக்கும் போது அதுல இதுல ரேம் பக்கத்துல ஒரு இது ஓடும், ஃபேன் ஒண்ணு ஓடுது. அது எதுக்குன்னா அதை குழுமப்படுத்துறதுக்கு. எலக்ட்ரிக் சாமானுக்கே ராகத்துன்னு ஒரு நிலை தேவை, மனிதனுக்கும் அப்படி தேவை. ஓடிக்கிட்டே இருக்கான், பிரஷர் மண்டையில ஃபுல்லா பிரஷர் இருக்கு அவனுக்கு. சில சமயங்கள் சில நிலைகள் நல்ல பெரியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், புரிஞ்சு கொள்ள வேண்டும். சிலர்கள் என்ன சொல்றாங்கண்டா, குறிப்பா பெரிய பெரிய IAS படித்தவர்கள் என்ன சொல்றாங்கண்டா, ஓய்வுனா என்ன அப்படின்னு கேட்டா, ஓய்வு என்பது தனக்கு பிடிச்ச செயலை செய்வதே ஓய்வுதான் அப்படிங்களா. தனக்கு பிடிச்ச செயலை செய்யறது ஓய்வுனா என்ன? வேலையே அவனுக்கு ஓய்வுதான். இப்ப எனக்கு நல்லா ட்ரிப் போறது பிடிக்கும் வைங்க, ட்ரிப் நிறைய போவேன், நிறைய ட்ரிப்பு போவேன், நிறைய ஊரா சுத்துவேன் வை. சும்மா சுத்துறது இல்லை, ஜாலியா போறது, எல்லா டீட்டெயில்ஸ், எங்க போனா எங்க ஹோட்டல் நல்லா இருக்கும், எங்க சாப்பாடு நல்லா இருக்கும், எந்த இடத்துல ஸ்டே பண்ணலாம், எந்த இடத்துல சுற்றுலா போகலாம், எந்த இடத்துல எது இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுதுண்டா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு வைங்க. இப்ப நான் இது சார்ந்த ஒரு தொழில் எடுக்கிறேன்டா எனக்கு இது பெரிய கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன். நான் ட்ரிப் அட்வைசரா ஒரு வேலை பார்க்கிறேன், ஒரு ட்ரிப் ஆர்கனைசரா ஒரு வேலை பார்க்கறேன்னா எனக்கு பெரிய சிரமம் இருக்காது. நான் அதை பெரிய கஷ்டம் இல்லாம பார்த்துருவேன். அது எனக்கு ஓய்வுங்கிறாங்க பெரிய பெரிய அறிவாளிகள், IAS படிச்சவங்களா சொல்றாங்க, அது ஓய்வு. ஓய்வுனா இவர்கள் சொல்வது எக்ஸ்ட்ரீம். நமக்கு தேவை ரிலாக்ஸேஷன் சென்டர், ஓய்வு எடுக்கிற நேரம். இந்த ஓய்வு எடுக்கிற நேரத்தை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிறைய அருள் தந்திருக்கான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான்ல, நீங்க நிறைய நியாமத்துகள் அல்லாஹ் தந்துக்கிறான், அதை நீங்க என்ன நினைச்சீங்கன்னா உங்களால எண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு நிறைய அருக்குறைய சொல்றான். அதுல 2 அருக்குறைய மனுஷன் மறந்து போயிட்டான், விட்டுட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2 நியாமத்தை பத்தி. அந்த 2 நியாமத்து என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நியாமத்தானி மக்பூபுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். மனிதர்களில் அநேகர்கள் இந்த 2 நியாமத்தை மறந்தே விட்டாங்க, பொறும்போக்கா விட்டுட்டாங்க. அதுல ஒன்னும் அஸ்ஸிஹா ஆரோக்கியம், இன்னொன்று அல் ஃபராக் அப்படின்னா ஓய்வு நேரம். இந்த 2ல மனுஷன் ரொம்ப நேரத்தை ஸ்பாயில் பண்ணிட்டார். ஓய்வுனா என்னன்னு இவ்வளவு நேரம் பார்த்தோம். ஓய்வுனா என்ன புரிஞ்சா? நாங்க ஓய்வு தான்ப்பா எடுத்துட்டு இருக்கோம், நீங்க வேற என்னப்பா திருப்பி ஓய்வுனா என்ன? ஓய்வு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படியா? ஓய்வுண்டா ராஹத் பெறது. பிரஷர் இருக்குல்ல தங்கம், பிரஷர் இருக்குல்ல, நல்ல அழுத்துதுல. உலகம் ராகத்தா போதா நமக்கு? உலக ராகத்தாவே அமர்ந்திருந்தா அந்த உலக ராகத்தால அமையன். உலக நம்மளும் ஒன்னுக்கும் தான் குர்ஆன்ல உங்களை சோதிப்போங்கிறான். நீ உலகத்துல பறந்து செல், உனக்கு நிறைய கடமை இருக்குது, உனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிலாம் சொல்றான். வேலை இருக்குது நமக்கு.
அந்த வேலையில இருந்து நம்மளை நாம ஆசுவாசப்படுத்தி கொடுறதுன்னு ஒரு வேலை இருக்கு. அது குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் சொல்றான். அதுதான் ஓய்வு. இந்த ஓய்வு நேரத்தை நான் சரியா பயன்படுத்துறேனா நாசமாக்குறேனா இதுதான் எங்க கேள்வி. ஓய்வு எதுக்கு தேவை? எந்த உறுப்புக்கு ஓய்வு தேவை ஒரு கேள்வி இருக்கு. அதுல இருந்துதான் இந்த ஓய்வை நான் பயனுள்ளதா கழிக்கிறேனா இல்லையாங்கிறது. இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஏற்கனவே பேசி இருக்கிற நினைவு இருக்குமா தெரியல, இந்த ஊர்ல வேற இடத்துல பேசியிருக்கேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஆயிஷா நாயகி வர்றா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றா. வீட்டுல ஆயிஷா ரலியல்லாஹு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு சந்திக்கிறதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. வந்த உடனே ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட தண்ட கரத்தை, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தண்ட கரத்தை காட்டி சொன்னாங்க. பேசிட்டே இருக்கிறாங்க. பேசின பிற்பாடு கரத்தை காட்டி இங்க பாருங்க, கரெல்லாம் காய்ச்சி போச்சு. இப்ப பெண்களுடைய கரங்கள்லாம் பார்த்தா நகைக்கண்கள்ல அங்கங்கெல்லாம் கீரல் கிடக்கும். ஏண்டா காய்கறி நறுக்கிருப்பாங்க, பல்லாரி நறுக்கிருப்பாங்க. இப்ப நம்மளே சமையல் மாஸ்டர் எல்லாம் பார்த்தா அங்கங்க கீரல் இருக்கும். பல்லாரி ரொம்ப கீறுனா வெடி போட்டுரும் கையில. இந்த மாதிரி கீரல்கள் சமையல் வேலை, வீட்டு வேலை பாக்குறதுனால, வெளியூர் பிள்ளைகளா இருப்பீங்க, வீட்டு வேலை இருக்குல்ல, இந்த வீட்டு வேலையை பார்க்கும்போது கையில சில அடிகள்லாம் வரும், காப்பு காய்ச்சும் அதெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் காட்டி சொல்றாங்க, பாருங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி ஏதாவது அடிமை ஏதாவது இருந்தா கொஞ்சம் அனுப்பி விடுங்க வீட்டுக்கு, அவங்கள வச்சு வேலை பார்த்து கொள்ள, வீட்டுல உள்ள கடுமையான ஹார்டான வேலைகள்லாம் அவங்கள வச்சு பார்த்து இலகுபடுத்தி கொள்ள. உடனே ஆயிஷா நாயகி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றேன்மா ஃபாத்திமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிடுறாங்க. ஃபாத்திமாவும் வீட்டுக்கு போயிடறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி உங்களோட மகன் வந்தா வந்து கையை காட்டி இன்னென்ன விஷயத்த சொன்னா, எனவே யா ரசூலல்லாஹ் அவர் இந்த அடிமையை கேட்டா கொடுப்பீங்களா? அடிமை கொடுத்தா அவங்களோட வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க்குக்கு அவங்க பயன்படுத்தி கொள்வாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் இலகுவா இருக்குன்ற மாதிரி விரும்புறாங்க அப்படி கேட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா அந்த பதில கேட்ட உடனே எங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறான். போற வழியில அலி ரலியல்லாஹு அன்ஹு அங்க ஓரமா இருக்காங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறாங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு. அங்க வீட்டுக்கு போன உடனே ரெண்டு பேரையும் இங்க வாங்க, ரெண்டு பேரும் இந்த முட்டோட முட்டா ஒட்டி உட்காருங்க, ரெண்டு பேரும் ஒட்டி உட்கார செய்யறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பக்கம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பக்கம் உட்கார்ந்துட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா நீங்க எங்க வீட்டுக்கு வந்து இப்படி ரெண்டு அடிமையை கேட்டதா சொன்னாங்க, என்னத்துக்காக தேவை அப்படின்னு கேட்கும்போது அவங்க திருப்பி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் பாருங்களேன் இப்படி இப்படி இருக்கு, என்னென்ன காரியத்துக்காக தேவை, என்னென்ன செய்யணும்னு. அப்போ உடனே அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அப்போ உடனே ரெண்டு அடிமையை தர்றதை விட உனக்கு சிறந்த ஒண்ணு சொல்லி தரவா? ரெண்டு அடிமை நீ கேட்டா ரெண்டு அடிமையை தாண்டி உங்களுக்கு நான் சிறந்த ஒன்றை கட்டி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்கிட்ட கேட்கிறாங்க? யார்ட்டமா கேட்கிறாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கும்போது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரலியல்லாஹு மாஷா அல்லாஹ், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறான், இப்படி பேசலாமா? சும்மால பேசலாமா? பேசலாம், இமாமோட பேசலாம். உங்களுக்குள்ள பேசுனா சும்மாவே கராப், தூக்கமும் அப்படித்தான், இடையில போட்டுக்கணுமே. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட என்ன செய்யறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமையை கேட்டியாமைமா? ஆமா யா ரசூலல்லாஹ், இன்னென்ன விஷயத்துக்காக கையை காட்டினாங்கல்ல, இன்னென்ன விஷயத்துக்காக எனக்கு தேவைப்படுது, உனக்கு அடிமையை தர்றதை விட சிறந்த ஒரு விஷயத்த சொல்லி தரவா, அதுல உனக்கு எல்லாமே கிடைச்சிருமா அப்படின்னு சொல்ல. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா யா ரசூலல்லாஹ் சொல்லிட்டாங்களேன்னு கேட்கும். சுப்ஹானல்லாஹ்னு இருக்குமா? சுப்ஹானல்லாஹ் அத 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 34 தடவை விடுத்தங்க நீ ஓதுனேண்டா உண்ட இந்த வலியும் குறையும், ஆகிரத்துள்ள பாரமும் குறையும் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. யார்ட்ட? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட உடனே சந்தோஷப்பட்டு ஏற்றுக்கொண்டான். தகப்பல், அதை ஏற்றுக்கொண்டார், அதை அங்கீகரித்துக் கொண்டார், தன்னகம் வைத்துக் கொண்டார். அப்ப ஏற்றுக்கொண்ட உடனே
இப்ப இந்த ஹதீஸை நம்ம தூரத்துல இருந்து பார்க்கையில அவங்க கேட்டது பிசிக்கலான ஒரு தீர்வு. பிசிக்கல்னா என்ன? நீங்க எனக்கு கையில அடி வருது, இப்படி இப்படியே வேலை பார்க்கும் போது கை ஹார்ட் ஆகுது, வேலை பழுவு ஏற்படுறதுனால கையில கீரல் எல்லாம் வருது, அதனால எனக்கு ஒரு ஆளை அனுப்புனா நான் வந்து இது பிசிக்கலா வேலை பார்த்தேன். பிசிக்கலா பிராக்டிக்கலா அவர் கேட்கிறார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது தியரிட்டிக்கலா, தியரி சொல்றான், இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி வருவாங்க. வாய் மூலம் என்ன இருக்குதோ அதை சொல்லி கொடுக்குறான். பாத்திமா ரலியல்லாஹு கேள்வி கேட்கல, யார சொல்லா நான் கேட்டது உங்கள்கிட்ட 2 அடிமை, நீ 2 அடிமையை தரலாமே, இது என்ன சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமா கேட்க. ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு உதவிகள் இருக்கு. என்னன்னா ஏன் ஏத்துக்கிட்டாங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த ஹதீஸை பார்த்தா. அதே சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்ன அறிவியல், ஆனா இப்படி செஞ்சா உண்மையாவே பிராக்டிக்கலாவே உலக பாரமும் குறையும், மர்ம பாரமும் குறையும். அது 2வது மர்மம் தான் நமக்கு இலக்கு, அதுவுமே இலகுவோம். சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா நம்ம மர்மையில அல்லாஹ் நிறைய தூக்கி போட போறான். ஏன்னா சுப்ஹானல்லாஹ் சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொன்னான்னு அல்லாஹ் சொல்ல போறது இல்லையே, என்னவா சொல்ல போறானா? அப்படி சொல்ல போறது இல்லை. அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த பதவியை கொடுக்குறான், எந்த பெரிய நன்மை அது. ஆனா இது உலக தீர்வுக்கு எப்படி பிராக்டிக்கலா அது எப்படி கிளியர் ஆகுது? ஆனா உலகத்துல ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பாக்கணுமே. இது உளவியல் இருக்கு. உதாரணமா ஒருத்தர் கடுமையான ஹார்ட் ஒர்க்கு, டெய்லி ஒரு 10 ஒரு 100 மூட்டை 200 மூட்டை தூக்கி வேலை பார்க்கிறவர். அவர் தூக்குனாலே என்ன இருக்கும்? கையில உண்மையாவே பாரம் அதிகமா இருக்கும், கை பாரம் அதிகமா இருக்கும். நம்மளால ஒரு 10 கல்ல இங்க இருந்து அங்க தூக்கி வச்சு அங்க இங்க தூக்கி வச்சு கை ஜோரா இருக்குமா? இல்லாட்டி தூக்கி முடிச்சு நண்பன் தான் என்னையும் தூக்கிட்டு போய் கொஞ்சம் அங்க போய் விடுறாங்க, தூக்கிட்டு போய் விடுவோமா? சும்மா கூட போறது இல்லை, முடியாது நம்மளால. அப்படித்தானமா? அப்படி முடியாது நம்மளால. அப்ப நம்ம வந்து பாரமா ஒர்க் பண்றோம், எல்லாம் செய்யறோம். அது மாதிரி தூக்கு 200 மூடையை தூக்கி தூக்கி முதுகுல தூக்கி ஏந்தி போடுற ஆளுக்கு ஹார்ட் ஒர்க் அது. ஆனா வீட்டுக்கு போயிட்டு அவர் யார உயிரா நேசிக்கிறாரோ அவரோட புள்ள ஓடி வந்து வாப்பான்னு சொல்லிட்டு அந்த மூடை தூக்குற ஆளை பார்த்து வாப்பான்னு சொல்லிட்டா அந்த தகப்பா அந்த புள்ளைய தூக்கி வைக்கிறான். இந்த பிராக்சன் ஆஃப் செகண்ட் இருக்குல்ல, அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம் அந்த பிள்ளை வாப்பான்னு கூப்பிடுது, இவர் தூக்குறாரு, தூக்கி இடுப்புல வைக்கிறாரு அல்லது தூக்கி நெஞ்சோட அணைச்சுக்கிறாரு. உண்மையிலே தூக்க முடியாது, 200 மூட்டை ஒரு பக்கம் வெளியே, வீட்டுல வந்து கூப்பிடுற வாப்பா என்ன தூக்கி வைக்கிறாரு. இந்த இடப்பட்ட நேரத்துல என்ன நடக்குது? தூக்க முடியாது இல்லம்மா, கை வெளிக்க முடியாது. அந்த பிள்ளை ஒரு இப்போ உள்ள பிள்ளை எல்லாம் மாசால பிறக்கும் போது 4 கிலோ எல்லாம் பிறகுது, நல்ல துதலா பிறகுது. நம்ம வளரும் போது இன்னும் போசாக்கா நல்ல கூட உள்ளது, தூக்கிலாம் வைக்கிறார். இங்க என்ன நடக்குது? இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எதுக்கும் சம்பந்தம் இருக்குது? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்றதும் இதுக்கும் வித்தியாசம், இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. இந்த மூட தூக்காளி இவ்வளவு கை பாரத்தை வச்சுக்கிட்டு புள்ளிய தூக்குறாரு, அணைச்சி வாப்பான்னு கூப்பிட்டதுனால அணைக்கிறாருலமா. பாப்பா வழியே ஒர்க் பண்ணிட்டு நம்ம தூக்குறாருல, குஞ்சுறாருல, எவ்வளவு பிரச்சனை வந்தா நம்மகிட்ட காட்டாரா? யாருங்க சொன்னா காட்டாருன்னா தெரியாது. அது உங்களுக்கு காட்டாம இருக்கதான் பாப்பா நல்ல தந்தையினுடைய ஒரு ஒருவப்பட்ட அடையாளம். எல்லா சமயம் இப்படி இருக்க முடியாது, எல்லாருக்கும் வாழ்க்கை வித்தியாசமானது. நம்ம வயிற்றுல ஆபரேஷன் பண்ணப்படுது, ஆபரேஷன் பண்ணி போட்டு நம்மளால வெயிட் தூக்க முடியுமா? ஆபரேஷன் பண்ணா வெயிட் தூக்க முடியாது, வெயிட் தூக்க கூடாது, வெயிட் தூக்கவும் முடியாது. ஆனா ஆபரேஷன் ஆயிட்டு தன்னை புள்ளைய பெற்றுட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிற தாய், நம்ம எல்லாம் கீழே தூங்கிட்டு இருப்போம், நைட்டு புள்ள அழுவுது, அவ்வளவு வழியில நம்மளால ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து கூட குடிக்க முடியாது. ஆனா அந்த தாய் என்ன செய்யறாங்க? கீழே இறங்கி புள்ளைய எடுத்து, அவட கடமை என்ன? மார்போட அணைச்சு பாலை கொடுக்கணும், அதான் கடமை அவட. ஆனா அவ என்ன செய்யறா? மார்பு வரைக்கும் எத்தனை போதும் தூக்கிட்டு போறா முகத்துக்கிட்ட. எதுக்கு? மோந்துக்கோ, புள்ளைய முத்தமிட தேவையே இல்லை. ஒரு பக்கம் வலி, கடுமையான வலி, எல்லாத்தாயும் அப்படித்தான் கடுமையான வலி, தூக்கி வைக்கிறா, நெஞ்சு வரைக்கும் தூக்கிட்டு போய் பால் கொடுக்குறா, கடமையா செஞ்சா சொல்லலாம், தாண்டா அன்பை தாண்டா, முகம் கிட்ட வரைக்கும் கொண்டு போய் முத்தம் விட்டுட்டு கொடுக்குறா. தூக்க கூடாது, கிளாஸ கூட நம்மளால தூக்க முடியாது, ஆம்பளைகளுக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா அவ தூக்குறா, தூக்க முடியுது. காரணம் என்ன? இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. எப்படி இருக்குண்டா, மனுஷன் மைண்டுக்கு என்ன தேவைன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மைண்ட், டிஸ்ட்ராக்ஷன் தேவை. ஒரு பிரஷர் வாழ்க்கையில ஒரு ஸ்லோல போயிட்டு இருக்கும்போது, வேக பாக்கையில போயிட்டு இருக்கும்போது
ஒரு பிரச்சனையாவே மேல போயிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு தடை கல்லு தேவை, ஒரு ஏற்றம் இறக்கம். இப்போ ஒரு வாகனத்தை ஸ்லோ டவுன் பண்ணணும். ஸ்லோ டவுனுக்கு என்ன தேவை? ஒரு வாகனம் வேகமா போகுது, ஸ்லோ டவுன் பண்ணணும், என்ன செய்யணும்? ஸ்பீட் பிரேக்கர் தேவையில்ல இருக்கல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில பிரச்சனையில இருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஸ்பீட் பிரேக்கரை எல்லாம் அமைச்சிருக்கிறோம். அதுக்குதான் சும்மா அல்ல அலமதுல்ல. அது எங்க போய் முடியுது? குர்ஆனும் அதை சொல்லுது, நான் சொல்ல வர்றேன், அது கடைசியா முடியும். என்ன சொல்ல வருதுண்டா, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நெருக்கடியா இருந்தாலும், இந்த ஓய்வை எதுக்கு கொடுக்கிறது? இந்த கல்புக்கு. நம்ம வலி என்ற வலி உணர்வை எது கொடுக்குதுன்னா அந்த மைண்ட் தான் கொடுக்குது. இது உனக்கு வலியான காரணம், இது வலியான விஷயத்த நீ செய்யறா, இது வேதனைக்குள்ளான விஷயம், அதெல்லாம் மைண்ட் கொடுக்குது. இந்த மைண்ட் வேதனை நினைக்கிற இடத்துல ஒரு இன்பத்தை கொடுத்துட்டோம் வைங்களேன், அதை விட்டுட்டு இதை கேரி பண்ணி மைண்டுடைய நிலை அப்படித்தான். இப்ப ஒருத்தர் மூடை தூக்குறாரு, 200 மூடை பிள்ளையும் தூக்குறாருண்டா, அந்த பிள்ளை வாப்பான்னு கூப்பிட்டா, பிள்ளைய உண்மையா நேசிச்சா, 10ஓட 11 அத்தோட 11 செலவாளி சபைக்கு ஒரு மனிதர் ஒரு பிள்ளை ஓடி வருது, சொல்ல அணைச்சு முத்தமிட்டான யாருக்குல எனக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது, நான் ஒரு நாளும் முத்தமிட்டது இல்லையே அப்படின்னா, யாரு உலகத்தில் பிள்ளைகளோடு கருணையாடு நடக்கிறாரோ அவருக்கு தான் எல்லாம் கருணை காட்டுவான் அப்படின்னா சொன்னார். அப்ப என்ன, கல்புக்கு தான் தேவை. அந்த பிள்ளை தூக்குறாரு, தூக்கி மோந்துக்கிறாரு, வேதனை வலி இருந்தாலும் தூக்கி மோந்துக்கிற முடியல. அங்க காரணம் துன்பம். ஸ்பீட் பிரேக்கரா எது விழுதுண்டா அந்த வார்த்தை, அவளுக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். இப்போ திசை மாற்று தேவை, நம்முடைய மைண்டுக்கு திசை ஓய்வு சரியா இருக்கணும். நீ எவ்வளவு ஹார்ட் ஒர்க்க பண்ணிட்டு வந்து ஓய்வுனால கட்டில படுத்த தூக்கமே வர மாட்டேங்குது, அதே மாதிரி தூங்கவே மாட்டேங்கிறான், புரள்றான், கிழக்க புரள்றான், மேற்க புரள்றாரு, அங்க புரள்றாரு, இங்க புரள்றாரு, தூக்கம் வர மாட்டேங்குது, நைட்டு ஃபுல்லா படுத்து பாக்குறது, தூக்கம் வர மாட்டேன். என்ன காரணம்? எல்லாம் லோடடு, நம்ம டிஸ்ட்ராக்ஷனே இல்லை, திசை மாற்றே இல்லை, அதே பிரஷரோட படுக்கிறா. ஓய்வு நேரம் கராப் ஆயிரும், ஓய்வு நேரம் நாசமாயிரும். எப்ப நாசமாகுது? அதே மைண்டோட இருந்தா. அதுக்குதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்கு உண்மையில வலி உணர்வை உண்டாக்குறது உண்ட கல்புமா. நீ என்ன செய்யறா, சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், பெரியவங்க நல்லா கவனிக்கணுங்க. சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்லி இருந்தா முடிஞ்சிருக்கும். சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுன்னா சரி, ஏதோ மறுமைக்கா சொல்றவ. ஏன் 33? எதுக்கு 33, 33, 34? எதுக்கு கணக்கு தேவை இல்லையா? ஒவ்வொரு தொழுகை முடிஞ்சப்ப இதை ஓடுங்கிறாங்க, கணக்கு எதுக்குன்னு. என்ன ஆகுது? டிஸ்ட்ராக்ஷன், திசை மாற்று ஏற்படுது, வலி, பிரஷர். இதனாலதான் வேலை கடுமையாகுது, இதனாலதான். உன்னை ஆசுவாசப்படுத்துறதுக்கு என்ன வேணும்? மைண்ட சேஞ்ச் பண்ணு. எதுல சேஞ்ச் பண்ணும்? சுபஹானல்லாஹ் 1, சுபஹானல்லாஹ் 2, சுபஹானல்லாஹ் 3, சுபஹானல்லாஹ் 4, சுபஹானல்லாஹ் 5. இப்படி ஒவ்வொரு தடவை என்ன வருது? எதுல கவனம் போகுது? கையில போ, எண்ணிக்கையில போகுது. அப்படிதானா? 33 தடவை சொல்லனா, 23 தடவை சொல்லனா, 34 சொல்லனான்னு என்னதல்ல. என்னும் போது என்ன ஆகுது? நான் முன்னாடி நமக்கு அனுபவிச்சது என்ன ஆகுது? மறந்துட்டு இது என்ன ஆரம்பிச்சதல்ல, அது துண்டிக்கப்படுது. ஆசைப்பட்டு நம்ம நல்லா அடிக்கிறாரு, அடிச்சு முடிச்சுட்டு எல்லாம் வேற நம்ம அசிங்கப்பட்டு அப்படின்னா நினைக்கலாம். உள்ளக தொழுதுட்டு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எண்ணுறோம்னு வைங்க, என்னும் போது என்ன ஆகுது? அதுல கவனம் போயிடும். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிகலா அதுதான் குர்ஆனும் சொல்லுது. எப்படி சொல்றான்? அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உங்களோட உள்ளத்துக்கு ஆஸ்வாசம் வேணும், ஓய்வு முதல்ல உள்ளத்துக்கு வேணும். உடலுக்கு கிடைக்கிறதா பின்னாடி, உடலை தாங்கும். உள்ள எதை பாரமா நினைக்கிறோம், உடல் போசாக்கா இருப்பாங்க, எந்திக்க முடியாது, கட்டில படுத்து கிடப்பான், பக்கத்துலதான் போன் இருக்கும், எடுக்க மாட்டான். பக்கத்துல போய் போனை எடுக்கணுமா? போனெல்லாம் சார்ஜ் எடுத்துருவான். நிறைய பேர் சொல்றான், எதை வேணாலும் வாழ்க்கையில மறப்பான் ஒரு மனுஷன், போனுக்கு சார்ஜர் போடுறது மட்டும் மறக்க மாட்டான். அந்த அளவுக்கு இன்னைக்கு போன் ஆகி போச்சு. பக்கத்துல தண்ணி கிளாஸ் இருக்கும், பக்கத்துல பண்ட டப்பா இருக்கும், இப்ப எடுக்க மாட்டான். அவ்வளவு தூரம் போய் எடுக்கணுமா? லைட்டா ஆஃப் பண்ணுமா? இவ்வளவு தூரம் என்ன மொட்டமெல்லாம் கிடையாது. கோமா ஸ்டேஜ்ல கிடக்குறான், கோமா ஸ்டேஜ்லாம் கிடையாது. எஞ்சி போக மடி. எதுக்கு ஆரோக்கியம், எதுக்கு ஓய்வு தேவை? கல்புக்கு தேவை. எதுக்கு ஓய்வு தேவை? எதுக்குமா ஓய்வு தேவை? கல்புக்குன்னா நாய்க்கு. எதுக்கு தேவை? இதோட சொல்லுங்க பார்ப்போம். கல்புக்கு தேவை. இந்த கல்புக்கு கொடுக்கறதா அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். தொழுகையில சொல்றான்ல, நீங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தொழுவுங்க, என்னிடத்துல உதவி தேடுங்கன்னு குர்ஆன்ல சொல்றான்ல.
அல்லா இடத்துல உதவி தேடுங்க. தொழுகைன்னு சொல்றான், கஷ்டம் வந்தா தொழுகைன்னு சொல்றான். கஷ்டப்பட்டு வர்றோம், சிரமம், பிரஷர், சரியான பிரஷர், ஒளி செய்யறோம். அதுக்கு சுருத்து இருக்கு. இத்தனை விடுத்தங்கள் இன்ன உறுப்பை ஸ்டார்ட் பண்ணி இன்ன உறுப்பை முடிக்கணும்னு சுருத்து இருக்கு. அதுக்கு ஷருத்து இருக்கு. அதுக்கு தர்த்தீல் இருக்கு, தர்த்தீப் இருக்கு. இது வருஷப்படுத்துறோம். வருஷப்படுத்தி செய்யும்போது என்ன ஆகுது? திசை மாற்று, டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் தி மைண்ட். மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, திசை மாற்று ஏற்படுது. அது நீங்க நம்ம அப்படி இல்லை. கையை பைப்பை திறந்ததுன்னு தெரியாது, தொழுது முடிச்சதுன்னு தெரியாது, தொழுது முடிச்சு எங்க போறோம்னு தெரியாது. ஏன்னா வளமையா போச்சு. எங்க தேய்க்கிறோம், எத்தனை வாட்டி கழுவான்னு தெரியல. நிறுத்தி நிதானிச்சு தர்த்தி போல தர்த்தியில உளமாற அல்லாஹ்வுக்காக நம்ம செஞ்சோம்டா, அதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். பலா ஹௌஃப், ஒழுங்கா தொழுகிற முத்தகீன்களுக்கு, மோமின்களுக்கு பயமோ கவலையோ அச்சமோ கிடையாது. என்ன காரணம்? எவ்வளவு கவலையா இருந்தாலும் அதுல கல்வி பேரு. பிராக்டிக்கலாவே இதுல தியரி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். நான் விவரமா பேசுறேன். நீங்க மாஷா அல்லாஹ் உஷாரான ஆட்கள், நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. சின்னதா கொடுத்தாலுமே நீங்க வழக்கமா புரிஞ்சு கொள்வீங்க. இதுல ஏன்டா பிராக்டிக்கலாவே தியரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணர்த்துறோம். ஓய்வு இதுலதான் சரியா. எனவே அன்பானவர்களே, ஓய்வை கல்புக்கு கொடுப்போம். கல்புக்கு கொடுத்தா அந்த கல்புக்கு கொடுக்கிற ஓய்வு பயனுள்ளதாக்கும், வாழ்க்கையை சீராக்கும். எவ்வளவு பெரிய பிரஷரா இருந்தாலும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பா அமைஞ்சு. என்னவாப்பா, புரியுதுங்களா? சரி, அல்ஹம்துலில்லாஹ் வாஹிதாவா அல்ஹம்துலில்லாஹ் பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸஹ்பிஹி வன்னாஸ் அஜ்மஈன். அன்பானவர்களே, இப்போ ஓய்வுனா என்ன? ஓய்வை எதுக்கு முதல்ல கொடுக்கணும்? என்ன அதுல உளவியல் சார்ந்து ஓய்வை பத்தி எப்படி நாம பார்க்கணும்? முதலாவது திக்ர் எந்த அளவுக்கு ஓய்வுக்கு பயனுள்ளதா இருக்குங்கிறதெல்லாம் சுருக்கமா பார்த்தோம். கடைசியா மாஷா அல்லாஹ் இந்த தலைப்பு நமக்கு கடைசியா இங்க கொடுத்துருக்காங்கன்னா, அந்த சம்மர் வகுப்பு, சம்மருடைய லீவு, பிள்ளைகளுக்கு எல்லாம் விடுமுறைகள் நாட்கள்லாம் நிரம்பி கிடக்கிற ஒரு நாள். இந்த கோடை கால விஷயங்களை, அந்த லீவுகளை, விடுமுறைகளை, ஒத்துலாக்களை எப்படி சரியா பயன்படுத்தி கொள்வதுங்கிறத நமக்கு மிக முக்கிய திட்டமிடல்கள் வேணும். பக்கம் மார்க்கத்தின் பால் செலவு பண்றதுதான் முக்கியம். ஏன்னா குர்ஆன் அதைத்தான் சொல்லுது. மறுமையில மனுஷன் நேரத்தை தான் கேட்கிறான், ஓய்வை தான் கேட்கிறான். இலா அஜலின் கரீப், கொஞ்சம் நேரம் கொடுக்க மாட்டியா? மறுமையில போய் கேட்பானா மனுஷன். இங்க நேரத்தை, ஓய்வை சரியா பயன்படுத்தாம அங்க போய் இலா அஜலின் கரீப் வாக்கும் மின சாலிஹீன், நான் நல்லவர்களோடு நல்ல மனிதன் சேர்த்து செஞ்சுட்டு போயிருவேன் அப்படின்னு அங்க போய் ஓய்வையும் நேரத்தையும் கேட்கிறான். இங்க எப்படி சரியா பயன்படுத்துறது? அன்பானவர்களே, உலகம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. பிள்ளைகளும் உலக வாழ்க்கை, உலக கல்வி அப்படியே போய்கிட்டே இருக்கு. உலகம் சார்ந்த நியத்துகள், அதவியத்து, அங்க உண்டான என்ன இருக்கும் ஸ்ட்ரக்சர்ல, அது வேற ஸ்ட்ரக்சர்ல போகுது. இந்த சமயம்தான் இந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ்வுக்கு நெருங்குற மாதிரியான சந்தர்ப்பங்களா நம்மட முஹல்லாக்கள்ல இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச மாணவ மாணவிகளுக்கு, சின்ன பிள்ளைகள், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு, 10, 12 முடிச்ச, காலேஜ் முடிச்ச பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்ற நேரம் இதுதான். முன்னாடி எல்லாம் காலங்கள் ஓடிடுச்சு, இப்பெல்லாம் யாரும் விடுறதே இல்லை. முன்னாடி எல்லாம் கிட்டத்தட்ட 10ஆவது படிக்கிறதுக்கு முன்னாடி 9ஆவது, என்ன 9th படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும் மசாக்கு வந்துட்டு இருந்தான். 10ஆவது படிக்கிறதுல இருந்து மசாக்கே வேண்டாம், அதை ஹராமாக்கிட்டாச்சு. ஏன்னா கஷ்டம், ஹார்டு. 12th எல்லாம் சுத்தம், எதுவுமே கிடையாது, மசாக்குன்னு வாய்ப்பு இல்லை. முன்னாடி அது அப்பவுமே. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. 4, 5ஆவது தாண்டினாலே மாசாவாங்க நிப்பாட்டிடுறாங்க. ஏன்னா ஹார்டா இருக்குது, சப்ஜெக்ட் ஹார்டு. எது சப்ஜெக்ட்? உலக சப்ஜெக்ட் ஹார்டா இருக்குது. தப்பு, அதுவே தப்பு. அப்படிப்பட்டவங்க அனுபவிப்பாங்க. அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அந்த பெற்றோர்களை. நல்ல குறையில பிள்ளைகளை உண்டாக்கி உருவாக்குற, மார்க்கப்படி உருவாக்குறாங்க, அவன் நாளைக்கு காப்பாற்றுவான். இல்லைன்னா ஏதாவது அநாத ஆசிரமம் தான், அல்லது எங்கேயாவது குதிரை இல்லைன்னா அல்லாஹ் பாதுகாக்க. இல்லாட்டி நம்ம அசிங்கப்படுத்தி தெரியுமா, அல்லது போலீஸ் ஸ்டேஷனு அல்லது ஒரு கோர்ட்டு கிட்டுன்னு இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க, அந்த சூழலை விட்டு அல்லாஹ் பாதுகாக்க. இந்த நேரம் தான் சரியாக நிர்வாக பெருமக்களும், முஹல்லாவினுடைய பிரமுகர்களும், முஹல்லாவாசியுடைய பெற்றோர்களும் சரியாக இந்த பிள்ளைகளை நல்ல முறையில வார்த்தெடுத்து மார்க்கத்தை உள்ள செலுத்துற நேரம், இன்ஜெக்ஷன் செய்யற நேரம். இதை சரியா ஒரு பக்கம் பயன்படுத்தணும். ஒரு பக்கம் இதை பயன்படுத்தணும். இன்னொரு பக்கம் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த டிப்ரெஷன், இந்த மன அழுத்தம், இதெல்லாம் குறையறதுக்கு அல்லாஹ் சொல்ற மாதிரி குல் சீரு ஃபில் அர்தி ஃபன்துரு கைஃப கான, பல இடங்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். கொஞ்சம் பூமியில பறந்து விரிந்து செல்லுங்க. நீங்க சொல்லவே வேணாம்.
நாங்க மாசம் மாசம் போயிட்டு தான் இருக்கிறோம், ஜோரா போயிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் சொல்ல வேண்டாம். குல்சீரும் ஃபில்லாருங்கிறது கார்ல பாட்டை போட்டுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு கும்மாளம் அடிச்சுக்கிட்டு அல்லாஹ் மறந்த பேச்சு போயிட்டு அடுத்த வீட்டு கதை விஷயத்தை கழுவி குடிச்சுக்கிட்டு அடுத்த குடும்பத்தை கதையை பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. எப்படி இருக்கணும் அல்லாஹ் சொல்ற, அல்லதீன எதுக்குருவன் அல்லா குல்சீரும் ஃபில்லார்திக்கு அல்லதீன எதுக்குருவன் அல்லா தான் தப்சீரு. பூமியில பறந்து போ, திரி, மலைய பாரு, அருவிய பாரு, காடுகளை பாரு, புல்வெளிகளை பாரு, மலையும் அருவியும் நிலமும் நிலம் சார்ந்த புல்வெளிகளும் அது உள்ள இயற்கை காட்சிகளை பார். இது செய்யறது என்ன ஆகுது? இப்படி செஞ்சது என்ன? அல்லதீன எதுக்குருவன் அல்லா கியாம குழுதன் வாழா ஜுனூபியும் தஃபக்கருன பிஹல்கி ஸமாவாத்தி வல் ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபகினா ஆதாபன் நார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ் நினைவூட்டு சூழலை ஏற்படுத்துற மாதிரியான பயணங்களை அமைச்சு. நீ பேக்கேஜ பாக்குறான், தாய்லாந்துக்கு பேக்கேஜ் இருக்கா, அப்புறமா கோவாவுக்கு, நீ இளைஞர்கள் கராபான இடங்களுக்கு தான் போக பாக்குறான். அதை விடுத்துட்டு பேரண்ட்ஸோட நம்ம எப்படி ஒரு சுற்றுலா, நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோம், அதுவா சுற்றுலா போதிப்போம், அதுவை எப்படி முடிவு பண்ணி போதும் அப்படி போகுது. நம்ம வழிகாட்டவே இல்லை, எப்படி போகணுங்கிறத வழிகாட்டவே இல்லை. வாகனத்துல ஏறுறதுல இருந்து ஒரு இடத்துல இறங்குறதுல இருந்து திருப்பி வீட்டுக்கு வர்ற வரைக்கும் எப்படி போகணுங்கிறத காட்டவே இல்லை. அவன் இஷ்டத்துக்கு போறான், உலகத்தை பாக்குறான், பிளாக்ஸ பாக்குறான், எக்ஸ்ப்ளோர் பண்றவங்களை பாக்குறான், அதுக்கு தக்கன வாழ்க்கை அமைச்சிருக்கு. பெற்றோர்களே பெரியோர்களே, பூமியிலையும் பறந்து செல்லுங்க. எப்ப பறக்கணும்? லீவு முடிஞ்சோன்னா பறந்துட்டா பிள்ளைகளும் மார்க்கத்தை மறந்துடுவான். பிள்ளைகளும் மார்க்கத்தை மறக்காம இருக்க அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை சரியா கொடுத்து முடிச்ச பிற்பாடு எப்படியும் சம்மர் வகுப்புலாம் நடத்துவாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அதுல உங்க பிள்ளைகளை கண்டிப்பா சேர்த்து விடுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ரொம்ப செலவெல்லாம் ஆக போறது இல்லை. மாஷா அல்லாஹ் நமக்கு தெரியும். சேர்த்து விடுங்க. மார்க்கத்தை இப்ப கத்துக்கிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோல அதுல கிடக்கட்டு 3 மணி 4 மணி நேரம் பயனுள்ள விஷயம், இன்மைக்கும் மறுமைக்கும் பயனுள்ள விஷயம். சேர்த்து விடுங்க. முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஒத்துலாசை அடுத்தது பயணப்படுங்க. அதுக்கப்புறமா நீங்க குல்சீரும் ஃபில்லார்திக்கு போங்க, அல்லதீன எதுக்குருவன் அல்லாஹ் போங்க. இதுவும் திக்ர், இந்த ஃப்ளோர முதல்ல இது கொடுத்துட்டு அது போகும். இப்படியா நடைமுறை பண்ணுனா நம்மட இந்த ஓய்வு பயனுள்ளதா ஆக்கும். இன்னைக்கு ஐபிஎல் கட்ட மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டி இன்னாலில்லா அவனா ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டான். நீ வேர்ல்டு கப் ஆரம்பிக்க போகுது, எல்லா பையனும் டிஷர்ட்டை போட்டுட்டு டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பான். இந்த இப்போ எலெக்ஷன் எங்க போனாலும் எலெக்ஷனை பத்தி பேசுறாங்க இல்லையா? இதே மாதிரி பசங்க மத்தியில போயிட்டு நீ எந்த கடையில சாமான் வாங்க முடியல, ஓனரே முன்னாடி உட்காந்துக்கிறான். நீ இப்ப 1000 ரூபாய் பில்லுனாலும் 200 ரூபாய் கொடுத்தா கல்லாப்பட்டில உட்காந்துட்டு அவன் அடிச்சானாம இவன் அடிச்சானாம இவன் கொண்டுனாம நம்ம பிஸ்பி சொல்லிட்டு தூக்கிட்டே இருக்க வேண்டியது. அப்படி போயிடலாம். அப்படி அந்த ஏமாத்திட்டு போற அளவுக்கு முன்னாடி ஐபிஎல் உட்காந்து பாத்துட்டு இருக்கான். ஓய்வு நேரத்தை ஹராப் ஆக்கிட்டு இருக்கிறான், நாசமாக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் அவ்வளவு கேள்வி கணக்கு. இப்படிலாம் செஞ்சு ஓய்வு நேரத்தை நாசமாக்கி மன அழுத்தத்தை சமயமா பாட்டு கேட்டா படம் பார்த்தா ஓய்வு தரமா இருக்கும், மனராக தர மாதிரி தெரியலாம். அல்லா பாதை நினைக்கலாம். பாட்டு கேட்டா இளையராஜா பாட்டு கேட்டா அந்த பாட்டு கேட்டா இந்த பாட்டு ஓய்வு சூப்பரா இருக்கு, ஜோலியா இருக்கு. உன்னை கவலையை அழுத்துது. அது அந்த நேரத்துக்கு அந்த கவலையை மறக்கடிக்குது. அது இல்லாம உன் கவலையை மாற்ற முடியாது. உன் கவலை அது இருந்தாலும் உன் கவலையை தீர்க்க முடியுமான ஒரு சூழலை அதை ஏற்படுத்துதுண்டா அதுக்கு பேரு தீர்வு அல்ல, அது அடிக்ஷன்ஸ். குர்ஆன் அப்படி சொல்லவே கிடையாது. குர்ஆன் அப்படி சொல்லாது. குர்ஆன் தான் நிரந்தர தீர்வு தரும். எப்படி அல்லாஹ்வை நினைச்சு பாரு, திக்ரு செய், அது செய், இது செய், இப்படி நினை, அல்லாஹ்வோட இரு. அதனால தாங்க எல்லாமே ஹராம்னு சொல்லப்படுற சமூகம் தற்கொலைக்கு போகுது. எல்லாமே ஹலாலா இருக்க சமூகம். நம்ம தொப்புள் பறி சாப்பிடுறதுக்கால அவனுக்கு எல்லாமே ஹலால், பாட்டு ஹலால், சினிமா ஹலால், மதுபான ஹலால், என்ன பட்டி ஹலால், எல்லாமே ஹலால். ஆனா எங்கதான் தற்கொலை அதிகமா இருக்கு, எங்க மன நெருக்கடி அதிகமா இருக்குது, அங்கதானே இருக்கு. இங்க அழகா தானே இருக்கான். நெருக்கடி ஒண்ணு இல்லையே, கஷ்டம் ஒண்ணு இல்லையே, சாவ போல எவனும். என்ன காரணம்? ஹராத்துல இன்பம் கொடுக்கிறது அது இன்பம் இல்ல, அதுலதான் இன்பம் இருக்குன்னு நம்ம போய் சிக்கிட்டோம் வைங்க, மீள முடியாது. அடிக்ஷன். நல்ல முறையில ஓய்வை சரியா பயன்படுத்துறதுக்கான காலம் அல்லாஹ் இதை பத்தி நம்ம இடத்துல விசாரிப்பான்ற அந்த எண்ணம் உம்மல துஸ்தலுன்ன யௌமைதின் அனின்னாய். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞாபகத்தை குறித்து 4 மறுமையில விசாரிக்கப்படுவோம் அப்படின்னு அந்த வசனத்திற்கேற்ப வரக்கூடிய ஓய்வு நாள சரியான முறையில பேசுற நான் முதல்ல பயன்படுத்தி கொண்டும் கேட்கிற நீங்க பயன்பாட்டுக்கு உண்டான நேரங்களாகவும் விடுத்தங்களாகவும் அதை பயன்படுத்துற வாய்ப்பை நசீப அல்லாஹ் எல்லாருக்கும் ஏற்படுத்திட்டு நல்ல முறையில நல்ல மாற்றத்தை நம்முடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்திட்டு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.